Hello friends, welcome to our channel SpiceNPies. இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். என்ன ஸ்வீட் அப்படின்னா ரைஸ் கீர் செய்ய போறோம். இத முத்தஞ்சின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மேரேஜ்ல எல்லாம் பரவலா இந்த ஸ்வீட்டை செய்வாங்க. ரொம்பவே அருமையான டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரைஸ் கீரை எப்படி செய்யறது? அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த அரிசி வெந்துடும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதி வர்றதுக்குள்ளே பாதாம் பருப்பை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதாம் பவுடரையும் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த டெசர்ட்டுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாலில் சேர்த்த அரிசியும் பாதாம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் நேரத்தில் திக்காயிடும். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சிட்ருக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருன பிறகு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு அதிகபட்சமாக 1/4 மணி நேரமே போதுமானது. இதை அப்படியே பாயசத்தில் சேர்த்துடலாம். அதோட வாசனைக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். இவ்வளவு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய இந்த ரைஸ் கீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.